Hi hello மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, கமலா ஹாரர் கேம் இன் மொபைல் தான் நம்ம இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலி மொபைலே அந்த கேம் எடுத்து வந்துட்டாங்க, நம்மளுக்காக எடுத்து வந்திருக்காங்க கைஸ். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு இந்த கேமில் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ நைட் மூட்டெல்லாம் கம்மி சூன் தான் போட்டிருக்கு. இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்க போகிறோம். அது முன்னிக்கு நீங்களாம் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. ஸோ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த பிடிச்சிருந்தாலும் இருக்கா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இங்கே என்ன நடக்க பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து ஏதோ ஒரு பூமராங்களுக்கோ பூமராண்டிக்கோ கல்யாணம் ஆகுது. ஆனால் அது சமீபப்பட்ட காலத்துலேயே வந்து அந்த சந்தோஷம் போய் அந்த பூமர் ஆண்டின்னு சொன்னால அந்த ஆண்டிக்கு பேய் பிடிச்சிச்சு. பேய் பிடிச்ச கையோட அந்த ஆண்டி வந்து சொந்த மாமனாரே போட்டு தள்ளிட்டாங்க. அதாவது புருஷனோட அப்பாவை போட்டு தள்ளிட்டாங்க கையோட. அந்த புருஷன் வந்து ரொம்ப வருத்தமாக எழுதுறாரு. என்ன எழுதியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் எங்களை தேடி ஒரு சாமியார் வந்து பூஜை போடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்காரு. அதை ஒரு சாமியார் படிக்கிறாரு. அதை படிச்சுட்டு, இப்போ நான் அந்த வீட்டுக்கு பேடிக்க வந்திருக்கேன். ஓம் மந்திரகாளி ஜூம் மந்திரகாளி ஓம் மந்திரகாளி ஜூம் மந்திரகாளியோ அப்படி சொல்லிட்டு மந்திரம் போட்டு வந்திருக்காரு. யாரா அந்த சாமியார் கேட்டிங்கன்னா, நான் தான். என்னடா எப்படா சாமியார் ஆனா அப்படி கேட்டிங்கன்னா, நம்மள ஆக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் ஆக்கிட்டீங்களாடா. நாளைக்கு வந்து இது என்னது வேலண்டைன்ஸ் டே, கேடு வேலண்டைன்ஸ் டே. அதுக்கு வந்து நிறையா பேர் அப்படியே அந்த கப்புள்ஸ் இருக்கானுங்க, அப்படி கேடு கட்டவானுங்க மாதிரி அப்படியே உற்பத்துவானுங்க, வைத்தறிச்சல் பண்ணுவானுங்க இந்த சிங்கிள்ஸ்க்கு. நம்ம அதுக்கெல்லாம் அடங்குவோமா, அதனால தான் சாமியாராகவே ஆகிட்டோம். சாமியாராகிட்டு இன்றைக்கி அந்த கப்பலாக இருந்தது ஆளை முடிச்சிட்றேன். எவ்வளோ தைரியம்தான் ஏன் முன்னுக்கு கப்பல் நட மாதிரி இருக்கும். தாமரபரணில தலைமுழுக என் முன்னுக்கு பண்ணக்கூடாது தப்பு பண்ணிட்டேன். என்னடா நீ இப்படி நவுந்ததுக்கு நான் பயப்படுமா? இல்லை எனக்கு கேள்வி, நீ இப்படி நவுந்துட்ட, அதுக்கு நான் பயத்தலை அப்படி நின்று இடத்துல ஒன்று கடிக்கணும். டேய் என்ன பார்த்தா எப்பட்றா தருது உனக்கு? கட்ரி ஃப்ரூட்டை உனக்கெல்லாம் யாரா பயப்படுவா? ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படியே பச்சை பச்சை விட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் உடனே. ஓகே, ஸோ அந்த மாதிரி நாளைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே வருது. இன்றைக்கி வந்து அப்படியே வந்து அந்த கப்புள்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இந்த டிக்டாக்கு திறந்தாலே, இப்படி இன்ஸ்டாகிராமை திறந்தாலே வந்து ஆரம்பிச்சிருவானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேலண்டைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என் பொண்ணு கூட இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மண்டை ஏற்றிக்கிட்டு இருப்பானுங்க. அதை பார்க்கும்போது வயிறு எரியுங்க, வயிற்றெரிச்சலை கலப்புவானுங்க. அதை பார்க்கும்போது தான் இன்னும் வயிற்றெரிச்சலாக இருக்கும். சரி என்னடாச்சு, என்னடா இன்னும் பற்றி எரியுது, ஆனால் ஏன்டா வைக்க முடியல? ஊற்றுனா இல்லையா? 2000 years later. என்னதான் கைஸ் பண்ணணும்? இவனுங்க வேற வந்து இந்த மாதிரி வயிற்றெரிச்சல் கிளப்பிட்டு இருக்கானுங்க. இது நெருப்பு வேற அதுக்கு மேலே ஒரு வயிற்றெரிச்சல் கிளப்பிட்டு இருக்கே. ஓகே, ஊற்றிட்டு இப்போ தான் ஊற்றுறானா? சரி என்னடா இதே இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். யாரோ அவன் பூச்சாண்டி மாதிரி இருக்கான். ஓஹோ கேம்குள்ளே பல விஷயத்தை வச்சுருக்கானுங்க. என்னடா இது? டீ கப்பா போட்டு டீ காப்பி அப்படின்னு டீ காப்பி போட்டிருக்கானுங்க. என்னடா என்னை பார்த்தா என்னடா டீ விற்கிறவங்க மாதிரியாடா இருக்கு? உப்பா? ஆமாம் உப்பு தான். இன்கிரீடியன்ட் பூஜை செய்கிறதுக்கு வேணுமா? என்னடா பூஜை பிளேஸ் ஐட்டம் கண்ட்ரி ஃப்ரூட்டா? யாரோ பார்த்துடா கண்ட்ரி ஃப்ரூட்டுன்றீங்க. என் பேர் கண்ட்ரி ஃப்ரூட் இல்லைடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஒரே அசிங்கப்படுத்துறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேரோட ஜாதகம் அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேரடியாக வந்துட்டேன். ஓகே, ஸோ ட்ரெயின் ஒன்றா சரி என்ன ஒன்றா சரிடா, இன்றைக்கி நான் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணுறதா இல்லைடா, நான் ஓட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்படியே வந்துட்டேன் நேரடியாக. ஓகே, இதான் விநாயகர் ரூம்னு நினைக்கிறேன். என் கெஸ்ஸிங்கப்பா அப்படி ப்ரோப்ளே வேணும் அப்படி கெஸ் பண்ணுவாங்கங்க. என்னங்க நீங்கள் மழை பெய்யுது. ஓகே, ஆம் சிவோஹம் எங்கடா போனோம்? டேய் இவன் வார காடி ஓட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா அது சூனிய பொம்மை? ப்ளீஸ் சேவ் மீயா.
எவனை காப்பாத்துவான்? அடா கத்தி. ஐயோ விநாயகருங்க, சரி கேடு கட்டத மாதிரி ஓடி வருதுங்க. ஐயோ என்னடா அது 3 வழக்கில் வரும். ஓ இதுதான் நம்ம லைஃப்னு நினைக்கிறேன். எங்க நிஜமா நெஞ்சில் எழுந்திரிச்சிங்க எனக்கு. என்னடா அது மைக்கேல் ஜாக்சன் தப்பா? ஏய் இன்னும் எனக்கு 3 ஹார்ட் இருக்கு. மறுகியா சாலா. என்னடா இப்படிப்பட்ட எண்டு கட்டு போட்டிருக்கீங்க? ரீஸ்டார்ட்டிங்கா? ஓ இங்கே என்னமோ நடக்குதுங்க. ஒரு லைஃப் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க இந்த கேமை ஃபுல்லாக செய்யாதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் செஞ்சும் இந்த மாதிரி ஆச்சா? இல்லாட்டி நம்ம தான் தப்பாக கெஸ் பண்ணுறோமா? என்னடா அது ஒன்றுமே புரிய மாட்டேது. ஃப்ரான் சரியில்லை ஃப்ரான். என்னங்க அது ஃப்ரான் சரியில்லை. என்னடா அது நம்புறா? என்னடா நம்பர் போடணும்? ஃபைன் கம்மாவா? நான் ஏன்டா பேய் தேடி போனோம்? என்னடா நீங்கள் என்னங்க அவன் பேய் தேடி போகிறதெல்லாம் அம்ஜேகா போட்டு வச்சுருக்கான். சரி போய் தேடுவோம் பேய் எங்கே இருக்குன்னு. ஏ பேய், அரே பேய் எங்கடா இருக்க பேய்? அப்ஜெக்டிவ் டேய் என்னடா நேரத்துக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்குறீங்க? நான் இன்னும் கமலாவே பார்க்கலடா. கடைசியாக அடி வாங்கி செத்தான்டா. அதான்டா அதை பார்த்தேன். என்னடா இது சூனிய பொம்மை. இன்னொரு கேஸு இந்த சூனிய பொம்மையை பார்த்தானே வந்து அப்படியே ஆச்சரியமாட்டேன். அதே சேம் டைமில் வீட்டில் ஒரு தெருநாயை வளர்க்குறேன். அந்த தெருநாயை நான் வீடியோ செய்யும்போது தான் கத்திக்கிட்டு இருந்துச்சு. அதான் போய் அடித்து மண்டையை உடச்சிட்டு வந்தேன். ஓகே இங்கே பாருங்க, யார் இவர்? முருகரா? பார்க்க முருகர் மாதிரி தான் இருக்காரு. தெரியலங்க முருகரா யார் இவருன்னு. அதனால் விட்டு தரலுங்க. என்னடா இது? என்னடா ஃபோட்டோ இது? ஒன்றுமே தெரிய மாட்டேடா. இந்த கேம் வந்து லோ. என்னங்க இது உசியம் போல்ட்டு மாதிரி ஓடி வருது. இந்த மாதிரினா நான் எப்படிங்க தப்பிக்கிறது? ஓ கைஸ் இந்த கேம் இது கிழிச்சு கைஸ் முதல்லேருந்து தான் வருது பாருங்க. 3 லைஃப்பில் ஒரே லைஃப்பில் தப்பிக்கணுமா? எப்படா பட்டுவேன்? அப்போ இந்த கேம் நம்ம ஃபுல்லாக அப்டேட் ஆனால் தான் கைஸ் கேம் விளாடணும். இங்கே பாருங்களேன், மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பை போட்டு அதோட மேலே இப்போ கண் திறப்போம். கீழே நெருப்பு இருக்கும். அப்படியே வந்து சாமியார்னு கூட பார்க்காம அதோட சேவனை வச்சு நம்மளை போட்டு தள்ளிடும். அதோட மறுகியா சாலா அப்படின்னு எண்டு காட்டு போட்டுருவானுங்க. ஓகே ஸோ லாஸ்ட்டாக ஒரு ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ட்ரை பண்ணிட்டு நம்ம கேமில் முடிச்சிக்கலாம். என்ன இது ஓடுறதும் நடக்கிறதும் ஒரே ஸ்பீடில் இருக்குது. சரி ஒரு கேவலமான ஸ்பீடு. ஓகே இப்போ என்ன பண்ணோன்னா எனக்கே தெரியல. என்னடா சீப்பா? என்னடா சீப்பெல்லாம் இருக்குது? சீப்பு இது என்னடா கை மையா? சி கண்மையா? ஸோ வந்து நாளைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு நம்ம சிங்கிள்ஸ்க்கெல்லாம் பிடிக்காத ஒரு டே. அதோட இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு டேவும் இல்லை, நான் இன்றைக்கே செஞ்சு இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த உலகத்திலே இந்த கமலா இன் மொபைல் டிவைஸில் அப்லோட் பண்ணுற ஆள் நான் தான் இருப்பேன். ஸோ இதுக்காவது மறக்காமல் இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ப்ரேயர் பிளேட் போடு வர மாதிரி. ஓகே ஸோ ப்ரேயர் பிளேட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த வேர்ல்ட்லேயே நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டாக இந்த கேமில் செஞ்சு போடுறோம். ஸோ இதுக்காக எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஸோ இது எங்கே வைக்கிறது? இங்கே வைப்போம். நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதே கட்டத்தில் அன்றைக்கி பேய்க்கு சைக்கோ பிடிச்சிச்சு. சைக்கோ மாதிரி உடையார இருந்தோம். கட்டையை போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க. சாவி வேணுமா? நான் எங்கடா போவோம் சாவிக்கு? என்னடா இது நடந்து போகுதுங்க. என்னங்க இது எப்படி நடந்து போச்சு பார்த்தீங்களா? 100 ஏக்கர் அக்கா மாதிரி நடந்து போயிட்டுருக்கேன். என்னடா அது? ஓகே பரவாயில்ல விட்டு தள்ளுங்க. ஸோ விநாயகரே எங்கே விநாயகரே இருக்கீங்க? உங்களை எங்கே விநாயகரே இந்த பேய் போட்டு அடிச்சிச்சு? எங்கே விநாயகரே போடுங்க. இந்த யானை வந்து ஒன்று இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு எங்கெங்கேயோ ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஓகே முதல்ல அந்த யானை இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தேன்னு தான் சரியாக ஞாபகம் இல்லை. இப்போலாம் விட்டு தள்ளுங்க. ஸோ நம்ம தேடுவோம். ஓகே 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 ஒன்றுமே இல்லை. என்னடா அது மேட்ச் பாக்ஸா? ஏண்டா எங்கள் இன்டர்நெட் கேட்குறானுங்க கைஸ். டேய் ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? ப்ளீஸ் கொனைட்டு ஒன்றும் இல்லை கைஸ். இது ஆட்ஸை போட்டு சாவடிக்கணும் நானுங்க. நான் முடியாதுன்ட்டு உருவே முடிச்சிட்டேன்.
டேய் ஸோ கைஸ் நீங்கள் இந்த கேம் விளாட்லாம்னு நினச்சிங்கன்னா மொபைலே விளாட்லாம். அதே சேம் டைம் வந்து இங்கே பாருங்க ஊதுபத்தி ஊதுபத்தி எல்லாம் இருக்குது என்னங்க இது. ஓகே ஸோ அதே சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா நெட்டு ஆனில் வச்சுருக்கணும். அப்போ தாங்க டேய் என்னடா பேய் இந்த வத்துல டேய் பேய் மாரி ஓடியாருதுங்க. என்ன கைஸ் இது போச்சுரா ஏக்கினே இந்த கேம் மண்டைக்கு ஏற்றுது. இது லேக் வேறு ஒரு இது ரொம்ப முக்கியம்டா டே ரொம்ப முக்கியம்டா. ஓகேங்க ஸோ நம்ம சாவ போகிறோம். பேய் தூக்கி போட்டு தூக்கி ஒரு சொருவு மேலே கீழே அப்படி சொல்லிட்டு பொண்ணை வாத்திட முடிச்சிட்டானுங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த கமலா வந்து மொபைலு. ஸோ இது ஃபுல் வெர்ஷன் வந்தானே நம்ம லாலாமல் சொல்லிட்டு மறக்காம மாதிரி சொன்னீங்க. ஸோ இது ஃபுல் வெர்ஷனாக என்னன்னு தெரியலங்க. லாண்டா என்னன்னு தெரியல என்னென்னமோ உனக்கு சொல்கிறானுங்க உயிரை வாங்குறானுங்க. ஸோ இதோட நம்ம இதுக்கு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. எல்லாம் மறக்காம லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி கமலாவோட நம்ம வந்து கேம் போடலாமா வேணாம் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற முடிவில் தான் இருக்குது. ஓகே பாய் ஃப்ரம் ரோஹி ப்ரோ ப்ளே கேமிங் பாய். எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கொம்மையில் சொல்கிற ஆதரவு வச்சு நான் முடிவு பண்ண முடியும் இந்த கேம் திரும்ப போகணுமா வேண்டாம் வேணே. ஓகே பாய் பாய்.